வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. அப்ப அந்த சந்ததிக்கு நாம் சத்தியத்தை தெரிவிக்கணும்னா நம்மளுடைய சந்ததிகள் எல்லாரும் சபைக்குள்ள காணப்படணும். அவர்கள் சத்தியத்தை அறியணும்னா சபைக்குள்ள பிள்ளைகள் காணப்படணும், சபைக்குள்ள பெற்றோர்கள் காணப்படணும். பெற்றோர்கள் சபைக்குள்ள கண்டால்தான் பிள்ளைகள் அதை பின்பற்றி வருவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். எதுக்கு தெரியுமா? இல்லாத பட்சத்திலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லாத பட்சத்திலே தேவனுடைய அன்பை மறந்தவர்களாய், தேவனை மறந்தவர்களாய் அவர் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அலையிலே சேர்ந்து சேர்வார்கள் என்பதை நீங்க மறக்க கூடாது. அதனால நான் பிரசங்கி சொல்லுகிறான், எல்லாவுமாக நாம் உலகத்திலே வைத்திருக்கிறது சகலதுமாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மாயே மாயே எல்லாம் மாயே என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷர் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? நேற்றுக்கு நான் இதுதான் தியானிச்சேன். உபவாச கூட்டத்துக்கு வராதவர்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். அப்போ எல்லாம் மாயை. நீ எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு அள்ளினாலும் என்ன தெரியுமா? எல்லாம் மாயையாய் இருக்கிறது. அதில் வீட்டில நேரத்தை முடக்கினாலும் நீ முடக்கிற நேரம் எல்லாம் மாயையாய் இருக்கிறது. அதனால இந்த நேரங்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் இனி செல்லாது. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை அதிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால காலத்துக்கேற்ற கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படணும். எதுக்கு தெரியுமா? ஒரு சந்ததி போய் அடுத்த சந்ததி வரும்போ தேவனுடைய அன்பை எடுத்து கூறும்படிக்காக நீ ஹல்லேலூயா வெச்சிட்டு போக வேண்டிய பொக்கிஷம் இது ஒன்றுதான் இருக்கு. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் நீ என்னத்தை நேடினாலும் யார் அள்ளி கொண்டு போவார்கள் என்று தெரியாது. அதனால நீ இந்த நாளிலே மனம் திரும்புவதற்கு ஏற்றதாய கனியை கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சந்ததி போய் அடுத்த சந்ததி எப்படி தேவனை அறிவார்கள் என்பதுதான் இது அடுத்த ஒரு கேள்வி. நீ ஆண்டவரை பத்தி சொன்னா உன் சந்ததி அதை பின்தொடர்ந்து போவார்கள். நீ ஆண்டவரை பத்தி சொல்லாவிட்டா உன்னோட அந்த சந்ததி முடிந்து போகும். உன்னோட ஆண்டவருடைய அன்பு முடிந்து போகும். உன் சந்ததி ஆண்டவரை அறியாமல் உலகத்தின் வாழ்க்கையில விழுந்து மாயமான வாழ்க்கைக்கு அதில் அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அதனால ஒரு சந்ததி போய் அடுத்த சந்ததிக்கு தேவனுடைய அன்பை கூறுகிறவர்களாய் நாம் காணப்படணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு புரியல? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இந்த நாளிலும் நான் எடுத்த டாபிக் அது கிடையாது. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்கள், நீதிமான்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னதா இருக்கும் என்பதுதான் இன்னைக்கு நான் சிந்திக்க போகிற சிந்தா விஷயம். அதனால இந்த நாளிலே நீதிமான்களுடைய ஆசீர்வாதம், who is righteous person, யார் நீதிமான்கள் என்ற வசனத்தை நாம் பார்க்கும்போது ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 2:13 நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். 1வது பாயிண்ட் எடுத்துக்கோங்க. யார் நீதிமான்கள்? நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தையோ அவருடைய கட்டளைகளையும் கேட்கிறவர்கள் நீதிமான் அல்ல என்பது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள், நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் தான், அதாவது தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவர்கள், தேவனை கை கொண்டவர்கள், தேவன் சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள் தான் நீதிமான்கள் எண்ணப்படுவார்கள். அல்லாத பட்சத்தில் அவர்கள் நீதிமான்கள் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. எந்த சந்தேகமும் இல்லை. வசனத்தை நாம் எல்லா வாரமும் கேட்கிறோம். எல்லா வாரமும் கேட்டு உட்கார்ந்த இடத்தில் இருந்து நம்மளை ஹல்லேலூயா விறுவிறுன்னு நடந்து செல்கிறோம். எதுக்கு தெரியுமா? நாங்க பெரிய நீதிமான்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது நீ நீதிமான் எண்ணப்படணும் என உன்னுடைய ஹல்லேலூயா இதயத்தை தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொண்டாதான் நீ நீதிமான் எண்ணப்படுவாய். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? வசனம் புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்கள்,
கிடையாது. அதில் கீழே வாசிக்கும் போது தேவனை நம்புகிறவர்களும் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதவனும் என்னாக முடியாது, நீதிமான்களாய் இருக்க மாட்டான். யாராய் இருக்க மாட்டான்? அவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதவனும் நீதிமான்களாய் இருக்க மாட்டான். கவனமா கவனிச்சுக்கோங்க. நீதிமான்கள் நாங்க ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை இந்த சொன்ன நாங்க கிறிஸ்தவர்கள் சபைக்கு போனோம் சொல்லி ஒரு சேலையை கட்டி ஒரு பாண்டு சட்டை போட்டு சபைக்குள்ள உட்கார்ந்து கையை தட்டி பாடின நீதிமான் ஆக முடியாது. தேவன் சொல்லுகிறார், அவனுடைய நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் தான் நீதிமான் என்னப்படுவான். இதுதான் வசனம். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், மனுஷருக்கு கீழ்ப்படிய கூடாது. மனுஷனோட பேச்சை கேட்டு போனானா நீதிமான் எண்ணப்பட முடியாது. நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. தேவனுடைய வசனம் நீதி உள்ளது. இந்த நாளிலே நீதி உள்ள வசனத்தை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும், நீதி உள்ளவர்களாய் காணப்படணும். ஒரு நீதிமான் என்ற ஒரு பட்டம் தேவன் நமக்கு கொடுக்கும் போது அது நீதி நாம் எப்படி நிறைவேற்றணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படணும். வருஷ கணக்காக நாம் சபையில வந்தோம், தேவனை ஆராதித்தோம், ஆனா என்ன இல்ல, நான் ஒரு நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு போட முடியாது, காரியம் நடக்காது. நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தால்தான் நாம் நீதிமான் என்னப்பட முடியும். இந்த நாளிலே நீங்க ஹல்லேலூயா நினைவு கூறணும். போன நாட்களிலே நான் ட்ரெயின்ல வந்து கொண்டிருந்தப்போ நீதிமான் என்பது யார்? ஹல்லேலூயா என்னுடைய ஒரு கேள்வி புறப்பட்டு கொண்டிருந்தது. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ட்ரெயின்ல வரும்போது ஜெபித்து கொண்டு வந்தேன். எதுக்கு தெரியுமா? அது ஏசி ஆனதுனால தூங்க முடியல, தனக்கு மேல ஏசி. ஹல்லேலூயா இதை தியானித்து கொண்டு வந்தேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நீதிமான்கள் கேள்விகள் புறப்பட்டது. ஹல்லேலூயா ஆண்டவர் அதுக்குள்ள பாருங்க எனக்கு கொடுத்தா. நேற்றுக்கு உபவாச கூட்டம் முடிந்து நான் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமான்கள் என்றால் யார் என்பதை வசனம் திட்டம் தெளிவுமாய் எனக்கு காண்பித்து கொடுத்தா. ஒரு நீதிமான் ஒரு ஹல்லேலூயா ஒரு பட்டம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதா இருந்தா அதின்படி நாம் நடக்கிறோமா? ஹல்லேலூயா தேவனுடைய வசனத்தை நாம் கடைப்பிடிக்கிறோமா? தேவனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமா? இதுதான் கேள்வி. எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? சத்தமா சொல்லணும். 10 கட்டளைகள். எத்தனை பேருக்கு தெரியும்? தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவன் தான் என்ன ஆகுவா? நீதிமான்கள் என்னப்படுவா? ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் படித்தவர்கள், இதுக்கு நான் புக்கு பேனா கொண்டு வரணும்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் இதுக்குள்ள இருக்காங்க. அதனால எழுதிக்கோங்க, எழுதி எடுத்துக்கோங்க. எந்த அதிகாரத்தில் இருக்கு, எந்தெந்த கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. அதுல வாசிக்கும் போது யோவான் 1:7 வாசிக்கும் போது நியாயப்பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிற்று. நியாயப்பிரமாணம் யாராலே கொடுக்கப்பட்டது? இயேசு ஹல்லேலூயா மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்த, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுப்பு ஹல்லேலூயா உண்டாக்கும் போது தேவன் ஹல்லேலூயா மோசேயோடு பேசி ஒலிவ மலையிலே ஹல்லேலூயா சீனாய் மலையிலே கடந்து வர சொல்லி அந்த கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அந்த நியாயப்பிரமாணம் எத்தனை பேர் கைக்கொள்ளுவீங்க? யாத்திராம புஸ்தகம் எடுப்போம், 20ஆம் அதிகாரத்தை எடுப்போம். நான் எதுக்கு இந்த கட்டளைகளை சொல்லுகிறேன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் எத்தனை கட்டளைகள் ஆண்டவர் மோசேயின் மூலமாக கொடுத்தார்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வேற தேவர்கள் ஒரு ஸ்வரூபத்தை நீ உண்டாக்க வேண்டாம். தேவனே உண்மையான தேவன், அவர்தான் நீதி உள்ள தேவன், அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் மீண்டும் வரப்போகிறார். அவர் யாரு? ஹல்லேலூயா தேவாதி தேவன். அதனால தேவன் சொல்லுகிறார், என்னை என்று வேற தேவன் உனக்கு வேண்டாம். வேற தேவனை நீ ஆராதித்தா, வேற தேவனுக்கு பின்னாடி நீ போனா தேவனுடைய சமூகத்தில் நீ கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு தடவை நீ சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்தா, நியாயப்பிரமாணத்தை அறிந்து நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகினா அதுக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா நியாயப்பிரமாணம் கட்டளைகளால் ஹல்லேலூயா நிர்மிக்கப்பட்டது. 10 கட்டளைகளால் ஹல்லேலூயா கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தில் 1வது கட்டளை எது? ஹல்லேலூயா நான் அல்லாமல் அந்நிய தேவன் உனக்கு வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்லுகிறது யாத்திராகமம் 20:4-5 பார்க்கும்போது ஒரு சொரூபத்தை ஆகிலும் 4:5 நீ அவர்களை நமஸ்கரிக்க
ഒരു സ്വരൂപത്തെയാകിലും യാതൊരു വിഗ്രഹത്തെയായാലും നിനക്ക് ഉണ്ടാക്ക വേണ്ട, നമസ്കരിക്കവും വേണ്ട. ഒരു നിമിഷം. ഒരു വിഗ്രഹത്തെയാകിലും ഒരു സ്വരൂപത്തെയാകിലും நீ உண்டாக்க கூடாது. விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் என்னவாவார்கள்? அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் கானான் தேசத்தை பிரவேசிக்காமல் போனார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே முறுமுறுத்ததினாலே என்ன ஆயிற்று? அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் வழியிலே வைத்து அழிந்து போனார்கள். தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டதினாலே, தேவனுக்கு விரோதமாய் அவர் முறுமுறுத்ததினாலே, அந்நிய விக்கிரகங்களை அவர் ஆராதிச்சதினாலே, ஒரு சொரூபத்தை உண்டாக்கினதினாலே அவர் பாதி வழியிலே அழிந்து போனார்கள். இந்த நாளில் எத்தனை பேருக்கு என்னோடு கூட வருகிறீங்க தெரியல? ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்க. அதனால ஒரு விக்கிரகத்தை நீ உண்டாக்க கூடாது. தேவன் அல்லாமல் வேறொரு தேவன் உனக்கு வேண்டாம். ஒரு விக்கிரகத்தை ஆகலாம், ஒரு சொரூபத்தை ஆகலாம் நீ நமஸ்கரிக்க கூடாது. அது தேவனுடைய கட்டளை. கூடாதுன்னா கூடாது. அடுத்ததாக யாத்திராகமம் ஹalleluya 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்க கூடாது. எப்பொழுது தெரியுமா? தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது. ஹalleluya சபைக்கு வருகிறோம் சொல்லி ஹalleluya எல்லா ஆண்டவருடைய மேல தூக்கி போடக்கூடாது. ஜெபிக்கிறோம் சொல்லி ஆண்டவர் மேல தூக்கி போடக்கூடாது. ஒரு தவறுகளை செய்து ஆண்டவர் பார்த்து விடுவார் சொல்லக்கூடாது. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் இருக்கும்போது, நீ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ உண்மையாய் இருக்கணும். அதான் சொல்லுகிறது, தேவனுடைய நாம நீ வீணிலே வழங்கக்கூடாது. ஒரு இடத்திலும் நாம் ஆண்டவருடைய நாம வீணிலே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்திலும் தேவன் நினைச்சதின் நோக்கம் இருக்கிறது. அது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அது வசனம் சொல்லுகிறது, ஹalleluya ஆண்டவருடைய நாமம் வீணிலே நாம் என்ன செய்யக்கூடாதா? வழங்காதிருப்பாயாக. ஹalleluya அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கட்டளைகள் தெரியாதவர்கள் தெரிந்து போங்க. இந்த நாளிலே ஒன்றாவது கட்டளை, நான் அல்லாமல் ஒரு தேவன் உனக்கு வேண்டாம். ஒரு விக்கிரகத்தை ஒரு சொரூபத்தை நமஸ்கரிக்க வேண்டாம். மூணாவது கட்டளை, ஒரு ஹalleluya என்னுடைய நாமம் வீணிலே வழங்க கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். வசனமாய் நாம் கை கொள்ளணும். நமக்கு ஏற்ற போல நாம் கை கொள்ளக்கூடாது. ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்ச ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் நினைக்க கூடாது. ஆண்டவர் நீ தவறு செஞ்ச நீ தவறுதான், நீ நல்லது செஞ்ச நல்லதுதான், தீமை செய்த தீமைதான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாம் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த கூடாது, வீட்டிலே வழங்கக்கூடாது. நான் நமது சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். யாத்திராகம் 20:8 சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். எத்தனை பேர் பரிசுத்தமாய் கடந்து வந்து ஆசரிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய்? எனக்காக நீங்க சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லணும். நம்மளுடைய நெஞ்சத்திலே கை வச்சு, ஹalleluya ஆண்டவரே நான் உம்மை பரிசுத்தமாய் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் இல்லையா? நாம் தான் கேள்வி கேட்கணும், மற்றவர்களை கேட்கக்கூடாது. மற்றவர்கள் உன்னுடைய முகத்தை பார்ப்பா, உன் ஹிருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பரமண்டலத்தில் அவர்கள் இருந்து ஹிருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னிடத்திலே பொய்யை சொல்லி நீங்க கடந்து செல்லலாம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே நீ பொய் சொல்ல முடியாது. எதுக்கு தெரியுமா? நம்மளை உருவாக்கின தேவன் ஹalleluya அவர்களுடைய காலச்சக்கரம் இப்படி உருண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அதனால தேவனுடைய சமூகத்திலே நானும் நீயும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். உன்னுடைய சொந்த பேச்சு கூட நீ எடுக்க கூடாது. ஒரு வேலையில் நீ அன்னைக்கு போக கூடாது. இதுதான் வசனம், கட்டளை, பிரமாணம், கை கொள்ளணும். தேவன் வசனம் எழுதி வச்சிருக்கிறது. அதிலே நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் ஒவ்வொருத்தரும் கை கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு சட்டங்கள் எழுதி வைக்க முடியாது. எழுதுனதுதான் அது மாற்ற முடியாது. நமக்கு ஏற்ற போல மாற்ற முடியாது. தேவனுடைய வசனம் நீதி உள்ள வசனமாய் இருக்கிறது. அதான் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஹalleluya ஹalleluya செல்லுகிற இடத்திலும் சொல்லுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஒருபோல நியாயம் செய்கிறதா இருக்கிறது. பிரிய தேவ ஜனங்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. தேவனுடைய ஹalleluya ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படிக்காக பிரயாசப்படுங்க. ஓய்வு நாள்ல வீட்டில் உட்கார்ந்து கறியை சாப்பிட்டு படுத்து தூங்கணும் நினைக்காதீங்க. இது ஆண்டவருடைய ஹalleluya வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறார். அதனால இந்த நாளிலே ஆண்டவரை வரவேற்கும்படிக்காக, ஆண்டவரை எதிர்கொண்டு செல்லும்படிக்காக ஹalleluya ஓய்வு நாளை ஆசரிக்க கடவாய். பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். உன் நேரத்தை காலத்தை ஆண்டவருக்கு கொடு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில்
ஹalleluya 6 நாள் நீ வேலைக்கு போகிற, ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதா? ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில், அதுவும் ஆராதனைக்கு 2 மணி நேரம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்களே பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எதுக்கு தெரியுமா? பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் வச்சு மாம்சத்தில் உட்கார்ந்து வீட்டில் போட்டு மொட்டையை போட்டு அது பெருக்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். நான் கிடையாது. நீ என்னை ஆராதிக்க வரல, உன்னை உண்டாக்கின தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன். உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். உன்னை ஹalleluya நிர்மித்தா ஹalleluya தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்ட தேவனை நீ ஆராதிக்க வரும்போது உன் குடும்பமாய் நீ ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? குடும்பம் எங்க? உன் பிள்ளைகள் எங்க? எதனால? ஆவியில ஆரம்பிச்ச நீங்கள் மாம்சத்திலே முடிவுற போறீங்களா? மாம்சம் எங்க? எதுக்கு? மாம்சத்தை எடுத்து வெளியில போடுங்க. இது ஆண்டவருடைய சமூகம். இது ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதீர்கள். ஹalleluya. அதனால ஓய்வு நாளை என்ன செய்யணுமா? பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். பரிசுத்தமாய் தான் ஆசரிக்கணும். நீ குடும்பமாய் ஆசரிக்கணும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் ஆசரித்துதான் ஆகணும். வாரத்தின் ஆய்ச்சவட்டத்தின் 1ஆம் திவசம் என்ன செய்தார்கள்? பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். எப்பொழுது? ஹalleluya வாரத்தின் முதல் நாள் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது உன் குடும்பம் எங்க போச்சு? உனக்குள்ளவர்கள் எங்க போச்சு? எங்க? எதுக்கு விட்டுட்டு வாரீங்க? மாம்சம் மேற்கொள்ளுது. உங்களை மாம்சம் மேற்கொண்டு அவர்களுக்குள்ள மாம்சம் ஆளுகை செய்யுது. சத்துருவானவன் விதை விதைச்சிட்டு போயிடுவா. நீ இதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நீ முழங்கால் பட்டு ஹalleluya முழங்கால் போட்டு ஆளலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தான் கணக்கு கொடுக்கணும். அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மாற்றமும் கிடையாது. எந்த மாற்றமும் மாற்ற முடியாது. நமக்கு ஏற்ற போல நாம் ஆண்டவரை நம்ம பாக்கெட்டுக்கு இழுக்க முடியாது. அதனால இந்த நாளிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க வேண்டும். அடுத்த கட்டளை நாம் பார்க்கும்போது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதில் எத்தனை பேர் தன்னுடைய தாயை தகப்பன்மார்க்கு கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறீங்க? தாயை பார்த்தா பாதூரம் வரை. இதுதான் பிள்ளைகள். எதுக்கு தெரியுமா? வளர்ந்துட்டாங்களா பிள்ளைகள்? தாய்க்கு மேல வளர்ந்துட்டாங்க, தகப்பனுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. உனக்கு வேற வேலை இல்லை, ஜோலி இல்லை, ஒய்யாம திட்டிட்டு கிடக்க. எதுக்கு திட்டுறாங்க? உன்னை நேர்வழி நடத்தும்படிக்காக. ஹalleluya. உன்னை ஹalleluya தாயின் கருவில 9 மாசம் ஹalleluya சுமந்து உன்னை பெற்றெடுத்து ஒரு பெரிய மனிதனாய் ஆக்கும் வரைக்கும் அந்த தாய் படுகிற கஷ்டத்தை, அந்த தகப்பன் படுகிற கஷ்டத்தை பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும். எனக்காக அல்லவா அவர்கள் கஷ்டப்படுகிறாங்க? அவர்களை நாம் சந்தோஷமாய் வைக்கணும். அவர்களை நாம் நல்ல வழியில நாம் பார்க்கணும் என்ற தோற்றம் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படணும். இதுதான் தாயின் தகப்பனை நாம் கனம் பண்ணணும். தாய் பார்க்கும்போது நீ போ வேலையை பார்த்து, உனக்கு இந்த இடத்துல என்ன சோழி, போ உனக்கு என்ன சோழி, நான் போறேன், உங்களை நீங்க பார்த்துக்கோங்க, அதுவும் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு தாய் வேணும், ஒரு தகப்பன் வேணும். தாய் தகப்பன் இல்லாம பிள்ளைகள் பீஸ் அடைக்க முடியுமா? தாய் தகப்பன் இல்லாம பிள்ளைகள் சாப்பிடுவார்களா? யோசிக்கணும். பிள்ளைகளான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயாக. நீ இன்னைக்கு கனம் பண்ணா உன் பிள்ளைகள் உன்னை பின்பற்றுவார்கள். உன் பிள்ளைகள் உன்னை ஹalleluya கனம் பண்ணுவார்கள். இந்த நாளிலே நீ கனம் பண்ணாமல் விட்டா உன் பிள்ளைகள் நாளைக்கு உன்னை கனம் பண்ணாம போயிடுவார்கள். அதனால இந்த நாளிலே உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மனமாற ஒரு புத்திரன் அல்ல தேவன். அதில் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அதில் அவர் நம்பத்தக்கவராய், உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதில் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர்,
செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20 ஹல்லேலூயா 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நீ கொலை செய்யக்கூடாது. கொலை செய்கிறதுன்னா நம்மளை அதில் ஒரு மனுஷனை கொல்லுகிறது கிடையாது. நம் மனசுல கூட கொலை செய்கிற எண்ணங்கள் நமக்குள்ள கடந்து வரக்கூடாது. கொலை செய்யாதிருப்பாயாக. அதில் அடுத்தபடியாக சொல்லுகிறது, வெவிச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதில் ஒரு புருஷனையோ ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனையோ ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயோ இச்சையோட பார்த்தாலே அது வெவிச்சாரம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதனால நாம் என்ன செய்யக்கூடாது? வெவிச்சாரம் பண்ணக்கூடாது. வசனமாய் நாம் கை கொள்ளணும். வெவிச்சாரம் நாம் என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. அதிலே வார்த்தை உண்மையுள்ளதா இருக்கிறதுனால இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு என்ன இருக்கிறார்? அருவருப்பா இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பது வசனம் சொல்லுகிறது. அதன் அடுத்ததாக களவு செய்யாதிருப்பாயாக. களவு என்னது? மகாலிலே மற்றவர்களுடைய பொருளை நாம் என்ன செய்யக்கூடாது? அதிலே களவாங்க கூடாது. நம்மளுடைய வாசையில் சொல்ல போன களவாங்க கூடாது. இச்சையோடு நாம் அதை எடுக்கக்கூட செய்யக்கூடாது. கேட்டெடுங்க, எந்த பொருளானாலும் கேட்டெடுங்க, அதிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் மற்றவர்களுடைய பொருளை நாம் அவர்கள் கேட்காம எடுத்தாலே அதற்கு ஹாலிலே என்ன செய்கிறது? ஹாலிலே என்ன? களவாகாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அதனால இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியணும், கட்டளையின் பிரமாணம் நாம் நடக்கணும். அதுக்கப்புறம் சொல்லுகிறது, பிறனுக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறனுக்கு விரோதமாய் தான் நாம் பொய் சாட்சி சொல்லிதான் பழகிட்டோமே, அதை எப்போ மாத்த? அதில் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே பிரிய தேவ பிள்ளைகளே, நீ பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னா அதில் தேவனுடைய சமூகத்திலே நாம் கணக்கு கொடுக்கணும். உண்மையை பேசி பழகுங்க. ஒரு பொய் சொல்றதுக்கு, ஒரு உண்மையை பேசுறதுக்கு 100 பொய் சொன்னாதான் ஒரு உண்மையை வெளிப்படும். அதனால பொய் வேண்டாம். மாம்சத்தின் சிந்தங்களை விட்டுவிட்டு உண்மை உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படும் போது இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், பிறனுக்கு விரோதமாய் நீ பொய் சாட்சி பேசக்கூடாது. பிறனுக்கு விரோதமாய் நீ பொய் சாட்சி பேசினா என்ன நடக்கும்? அது உன் குடும்பத்துக்கு வந்து சேரும். நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். அதனால பிறனுக்கு விரோதமாய் நாம் அதை செய்யக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை நாம் கை கொள்கிறவர்களாய் நாம் காணப்படும். அடுத்ததாக, பிறனுடைய யாதொன்னும் இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்னும் நாம் இச்சிக்க கூடாது. உலகத்தில் உள்ள யாதொன்னும் நாம் இச்சிக்க கூடாது. இச்சை நமக்கு மனசுக்குள்ள வந்தோம்னா ஒரு கட்டளைகளை நாம் கை கொள்ள முடியாது. ஒரு கட்டளைகளை கை கொள்ள முடியாது. இச்சையை எடுத்து வெளியில போடுங்க. இச்சையை எடுத்து வெளியில போட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படிக்காக உலகத்தின் இச்சைகளை விட்டுவிட்டு ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், மாம்ச சிந்தை விட்டவர்களாய், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நாம் மாறினாதான் அருளிய நாம் இந்த உலகத்தின் இச்சைகளை விட முடியும். இல்லாத பட்சத்தில் விட முடியாது. நாம் ஆவி உள்ளவர்களாய் மாறணும், அனல் உள்ளவர்களாய் மாறணும். அதான் வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்ஷன் என்ன செய்யணும்? இந்த 10 கட்டளைகளை கை கொண்டால் நாம் என்ன எண்ணப்படுவாய்? நீதிமான்கள் எண்ணப்படுவாய். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கும் போது ஹல்லேலூயா என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? 10 கட்டளைகளை கொடுத்து இதை கை கொண்டு. டிகிரி எல்லாம் தேவன் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஒரு ப்ரொஃபஷனல் ஹல்லேலூயா நமக்கு ஒரு டிப்ளோமா நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்கிறாங்க 10 பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்காக, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அந்த 10 கட்டளைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அது தேவனுடைய பிள்ளைகளாய எனக்கும் உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? தேவனை அறிந்த ஒவ்வொருத்தரும் அந்த 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அப்பொழுதுதான் நாம் ஒரு நீதிமான் எண்ணப்பட முடியும். அப்பொழுதுதான் அல்லாம நமக்கு நீதிமான் என்ற பட்டம் கிடைக்காது. நீங்க தான் எழுதி வச்சு தலையில நிறுத்தினா ஒரு நீதிமான். கட்டளைகள் கை கொள்ளுறோமா? வருஷங்களை நம்ம ஆராதிக்கிறோம், பைபிளை தூக்கி எடுத்துட்டு வருகிறோம், சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒரு கட்டளையாச்சும் கை கொண்டிருக்கிறோமா? ஒரு கட்டளை முடியல. எதனால? பிறகு எந்த பட்சத்துல நமக்கு நீதிமான்களை நிலப்பட முடியும்? அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37, 39 வசனங்களிலே வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
முழு இதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எப்படி? நீங்களே சொல்லுங்களேன். பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்க, எடுத்தவர்களும் பார்த்து சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வரும்போது முழு ஹிருதயத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கீங்க? முழு ஹிருதயத்தை கொடுத்தவர்கள். முழு ஹிருதயத்தை நான் கொடுத்து தேவனை ஆராதித்தேன். முழு ஹிருதயத்தை கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ முழு ஹிருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்தால் ஆராதனையே வந்து தேவன் மகிமையாக இறங்குவாங்க. கை தட்ட சொன்னா தட்டுவீங்க, கையெல்லாம் மூட சொன்னா மூடுவீங்க. இல்ல நாங்க கண்ணு மாதிரி இப்படி விழிச்சு உட்கார்ந்து இருக்கிறது எதுக்கு? நீ ஆண்டவரை ஆராதிக்க வந்தா உன் முழுவதை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கணும். பாதியா கொடுக்க கூடாது. பாதி நீ சாத்தானுக்கு கொடுத்திருக்க, பாதி நீ ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. நீ கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீ முழுவதையத்தோட தேவனை ஆராதிக்கிறவாய் காணப்பட்டதா நாம் அந்த கற்பனைகளை கை கொள்ள முடியும். இதெல்லாம் கை கொள்ளும் போது தேவன் நமக்கு ஒரு பட்டம் தருவார். என்ன தெரியுமா? நீதிமான். யாருக்கு கொடுக்கும் இந்த பட்டம்? யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? தேவன் சொல்லுகிறான், உன் தேவனாகிய கர்த்தரே நீ முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஹல்லேலூயா சிந்தையோடும் முழு ஆத்துமாவோடும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:27 வாசிக்கும் போது முழு சிந்தையோடு நீ தேவனை ஆராதிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு சிந்தையோடு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் அன்பு கூர்ந்திருக்கீங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கீங்க? எதில் அன்பு கூறுவாங்க தெரியுமா? கையில் வச்சிருக்கிற இதுல. அது எதுக்கு தெரியுமா? எப்பொழுது என் கூட வரும், அதுதான் எனக்கு ஆசிரியம் என்று சொல்லுகிறவர்கள். அதில் இன்னைக்கு நீங்க திருத்திக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் நீ அன்பு கூறணும். அப்பொழுதுதான் நீதிமான் என்னப்பட முடியும். அப்பொழுதுதான் தேவன் நம் மேல் மகிமைப்படுவார். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு நீதிமான் என்ற பட்டம் கொடுக்கப்படும். அந்த நீதிமான் என்ற பட்டம் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ராஜாவே நான் எதிர்கொண்டு செல்லும் போது எவ்வளவு மனோகரமாக இருக்கும். தேவன் நம்மளை ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கான கோடி தூதர்களோடு சேர்ந்து நம்மளை ஹல்லேலூயா எதிரேற்று வரும்போது ஹல்லேலூயா எத்தனை சந்தோஷம்! அது வர்ணிக்க முடியாதது. ஆண்டவருடைய சமூகம் நாம் எவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களால் காணப்படணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டனாவீர்கள். நீதிமான்கள் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் தான் இத்தனை கட்டளைகளை நாம் கை கொண்டாதான் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். என்னென்ன ஆசீர்வாதம் இப்ப சொல்ல நேரம் கிடையாது. 1-2 ஆசீர்வாதத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதுக்கு தெரியுமா? நேரம் நம்மளோட மத்தியில் இல்லாதனால நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீதிமான்களுக்கு அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய எனக்கும் உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தடையாய் இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் தேவனுடைய சத்தியத்தில் நடவாமல் இருக்கிறதுனால நாம் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கு? நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய பிரமாணங்களை எங்களாலே கை கொள்ள முடியலையே. தேவனுடைய பிரமாணம் ஹல்லேலூயா ஒரு 10 பிரமாணங்களை கை கொள்ளாதபடிக்கு நம்மளாலே தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. 10 பிரமாணங்கள். தேவனுடைய ஹல்லேலூயா வசனம் நீதி உள்ள வசனம். இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்க கேட்டுட்டீங்க. கை கொள்ளுகிறதும் கொள்ளாமல் இருக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல நீங்க நடந்துக்கோங்க. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. நான் சொல்லிட்டேன். அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். நியாய பிரமாணத்தை ஹல்லேலூயா கை கொண்டு அவர்களுடைய கட்டளையின்படி அத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. நியாய பிரமாணத்தை நம்புகிறவன் கிடையாது. அவர்களை என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா அதில் நியாய பிரமாணத்தை கேட்பவர்கள் தேவனுக்கு முன்பாக
ஹalleluya. நீ ஸ்கூலுக்கு போகாம ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பட்டம் அதுதான். நீ எத்தனை டிகிரி படித்தாலுமே இந்த பட்டத்தை, இந்த பிரமாணத்தை நீ கை கொள்ளலன்னா, ஆண்டவருடைய பிரமாணத்தை நாம் கை கொள்ளலன்னா, நம் நீதிமான்கள் என்னப்பட முடியாது. டிகிரிகள் சேர்த்து கொண்டே போகலாம், PhD வரைக்கும் சேர்த்து கொண்டே போகலாம், MA BA BEd BEd MAd எல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, அந்த பட்டத்துக்கு முன்னாடி எந்த ஹalleluya டிகிரிகளும் நமக்கு சேராது. தேவன் கொடுக்கிற நீதி உள்ள பட்டம் அது நீதிமான்களுக்கு மட்டும்தான். தேவனை அறிந்த நீங்கள் நமக்கு மட்டும்தான் தேவன் கொடுக்க போகிறாங்க. அதனால இந்த நாளிலே அதில் நிறைய பிரமாணங்கள் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஹalleluya கற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. இவ்வளவு நாள் போனது போதும் ஆண்டவரே, இனி நான் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், இனி நான் விட்டுறக்கூடாது, இனி நான் உண்மை முருகை பிடிக்கணும், ஆண்டவருடைய பிரமாணத்தை நான் பிடித்தவளாயி, ஆண்டவருடைய பிரமாணத்தை நான் கை கொண்டவளாயி நான் இனி முன்னேறணும். பிதாவே, எனக்கு நீர் இரக்கம் செய்யும். நம்மளால இறங்க முடியாது, ஒரு மனுஷனால் இறங்க முடியாது, அதனால அது தேவனால் தான் முடியும். அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஆண்டவரே நான் நீதிமானாகும்படிக்காக, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை கை கொள்ளும்படிக்காக, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும். தேவன் இறங்காவிட்ட மனுஷன் இறங்க முடியாது. தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கணும், தேவனுடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்கணும். அப்பொழுதுதான் நம்ம ஒரு நீதிமான் எண்ணப்பட முடியும். அதான் கிடைத்தது யாருக்கு தெரியுமா? நோவாவுக்கு கிடைச்சது. எப்பொழுது தெரியுமா? நோவா ஒரு பேழை உண்டாக்கும் போது அதிலே நோவாவோடு கூட 8 பேர்கள் மட்டும்தான் தேவனோட ஹalleluya அவர்கள் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது. எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நோவா நீதிமான் எண்ணப்பட்டதற்கு காரணமாக. தேவனுக்கு முன்பாக அந்த வசனமே சொல்லுகிறது, என் கண்ணுக்கு முன்னாக நீ என்ன செய்தாய? நீதிமான் எண்ணப்பட்டதனால நீ இந்த பேழைக்குள் பிரவேசி. முதலாவது ஆசீர்வாதம், பேழைக்குள்ள பிரவேசிக்கும்படிக்காக ஆண்டவருடைய கொண்டு ஹalleluya உதவி செய்வார். பேழை என்பது ஒரு சபை. ஹalleluya தேவனுடைய சபைக்குள்ள பிரவேசிக்கடி படிக்காக தேவன் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய பேழைக்குள்ள நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படும், இழந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. தேவனுடைய பேழை ஹalleluya ஆதிய காலங்களிலே ஒரு ஆராதனை நடத்தும்படிக்காக தேவனுடைய சமூகத்திலே 8 பேர் தான் இருந்தாங்க விசுவாசிகள். நோவா மனைவியும் அவர்களுடைய 3 பிள்ளைகள் அவர்களுடைய மனைவிமார்களும் தான் அவர்களுடைய தேவனை ஹalleluya அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் எண்ணப்பட்டதினால தேவன் உண்டு பண்ணின அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது. நம்மளால பிரவேசிக்க முடியுமா? நாம் பேழைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் நம்மளே வந்து சேரும். பேழை நமக்கு கொடுத்திருக்காங்க, பிரவேசிக்க முடியல. பேழை நமக்கு கொடுத்திருக்காங்க, நாம் உள்ளே போக முடியல. எதனால? மாம்சம் நம்மளை மேற்கொண்டிருக்கிறது. மாம்சம் நம்மளை மேற்கொண்டிருக்கிறது. பிரிய தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய அதுக்கு ஆதாரமாக எடுக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும்போது கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பேழை, அதுக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். பேழைக்குள்ளே நாம் பேழையை இழந்தவர்களாய் காணப்படக்கூடாது, பேழைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படணும். நோவா 120 வருஷ காலம் பிரசங்கித்தான், மழை வரப்போகிறது, எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தான். ஆனால் என்ன நடந்தது? ஒரு மனிதன் கூட ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் நோவாவும் குடும்பமும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் எண்ணப்பட்டதினால அவன் ஹalleluya பேழைக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது. அவனும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி தேவன் நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்காங்க, பேழையை கொடுத்திருக்காங்க. பேழைக்குள்ளே பிரவேசிக்கணுமா வேண்டாமா என்று நீங்க முடிவெடுத்துக்கோங்க. இரண்டாவதாக ஹalleluya அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஹalleluya அடுத்ததாக ஹalleluya தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தங்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் உலகம் தருகிற ஆசீர்வாதம் கிடையாது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது போதாதான் நமக்கு வாழ்க்கையில. தேவன் தருகிற ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறைகளை நீடித்து நிற்கும். உலகம் தருகிற ஆசீர்வாதம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா தேவன் தருகிற ஆசீர்வாதம் நம்மளுடைய தலைமுறைகளை நீடித்து நிற்கும். அதுக்கு எடுக்கலாமா? தாராளமாய் வசனத்தை எடுக்கலாம். ஹalleluya நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஹalleluya நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதங்கள் தங்கும். போதும். நீதிமான்கள் சிரசின் மேல் என்ன ஆகுமா?
ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதங்கள். எத்தனை வாதங்கள் இருக்கோ அத்தனை ஆசீர்வாதங்களும் யாருக்கு வந்து சேரும்? நீதிமான்களுக்கு வந்து சேரும் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம் அது நீதிமான்களுக்கு உள்ளது, அது மற்றவர்களுக்கு கிடையாது. அதனால இந்த நாளிலே நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் கைக்கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம் 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். பிரமாணங்களை கை கொள்ளணும், பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளணும். பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாதான் அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய சிரசின் மேல் வந்து தங்கும். அடுத்ததாக நீதிமொழிகள் 10:21 வாசிக்கும் போது, நீதிமான் உதடுகள் அநேகரை போஷிப்பிக்கும். நீதிமான்களுடைய உதடுகள், யாருடைய உதடுகள்? நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிப்பிக்கும். நம்முடைய உதடுகள் எத்தனை பேரை போஷிப்பிச்சிருக்கு? எத்தனை பேர்? நம்முடைய உதடுகள்ல நல்ல வார்த்தை வராது. நம்ம உதடுகள்ல வருதே ஹல்லேலூயா தேவையில்லாத வார்த்தைகள். ஹல்லேலூயா, நீங்க நல்ல வார்த்தைகள் தான் பேசுவீங்க. நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, நீதிமான்களுடைய உதடுகள்ல என்ன வருமா? அநேகரை போஷிப்பிக்கணும். அது வந்து சாபமான வார்த்தை கிடையாது, வேதனைப்படுத்துகிற வார்த்தை கிடையாது. அவர்களுக்கு ஹல்லேலூயா நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா நல்வார்த்தைகளை கொடுத்து, ஹல்லேலூயா தேவன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறும்போது அந்த வார்த்தை நம் வாயிலே உதடுகளிலே வந்து சேரும். அநேகரை போஷிப்பிக்கிறதாக நம்முடைய நாவுகள் மாறும். அதனால நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிப்பிக்கிறதா இருக்கும். அதுக்கு அடுத்தது சொல்லுகிறது, சங்கீதம் நம்ம எடுப்போம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. யாருடைய செவிகள்? கர்த்தருடைய செவிகள். நீதிமான்களுடைய செவிகள் அல்ல. வசனமாய் பார்க்கணும். அதிலே சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வேற யாரும் மேல, உலகத்தில் உள்ள மனுஷர் மேல் அல்ல, நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கும் போது அவர்களுடைய செவி நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர்களுக்கு நேராய் திறந்திருக்கும் போது, இந்த நாளிலே நானும் நீயும் செய்ய வேண்டியது, நீதிமான் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய பிரமாணத்தை கைக்கொண்டு ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நடக்கும் போது நீதிமான்மாருடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமானுக்கு நோக்கமாய் இருக்கிறது. நம்மளை ஒருபோதும் அவர்களை கைவிடாதாய். அதான் சொல்லுகிறது, நீங்கள் என்னை மறைக்கலாம், ஆண்டவரை மறைக்க முடியாது. என்கிட்ட பொய் சொல்லலாம், ஆண்டவரிடத்தில் பொய் சொல்ல முடியாது. ஆண்டவர் உண்மையை நோக்கமாக இருக்கிறார். ஆண்டவருடைய செவி நீ கூப்பிடுதலுக்கு காதோர்த்து கொண்டிருக்கிறார். நீ கூப்பிடாத பட்சத்திலே ஆண்டவர் செவியை அடைத்து வைப்பார்கள், திறக்க மாட்டார்கள். தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுங்க. இந்த நாள் முதல் இருந்து தேவனுடைய சமூகத்தில் பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக அழுங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அழுங்க. எதுக்கு தெரியுமா? நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. அது யாராலே நாம் தடுக்க கூடாது. நாம் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கிடைக்காம விடக்கூடாது. அதை நாம் பெற்றுக்கொண்டே நாம் தீரணும். எதுக்கு தெரியுமா? நாம் நீதிமான்கள் எண்ணப்படும் போது நாம் பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு? வசனத்தை நாம் சுமக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் சுமக்கும் போது தேவன் நம்மளை சுமப்பா. அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நேரிடும். அதான் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்துக்கு தடை நம்ம தான் சொல்லுகிறது. வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை ஒருபோதும் ஹல்லேலூயா பொய் உரையாத வார்த்தை. அது ஜீவனுள்ளது. அது அநேகரை போஷிப்பிக்கிறதா இருக்கிறது. அது அநேகரை உயிரடைய செய்கிறதா இருக்கிறது. அநேக வாழ்க்கை மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. இங்க நேரம் நம்மளுக்கு சமதியில் இல்லாதனால அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தைகளால் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதனால இந்த நாளிலே தேவனுடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது போல எல்லாரும் முழங்கால் படிடுவோம். வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணம் செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஹல்லேலூயா ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்கள் தடையாயிருக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில இருக்கிறதப்பா, நீர் அதற்கு திறந்துடணும். இப்படி ஜெபிங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா என்னுடைய மனக்கண்களை திறந்துடுவீராக.
என் மனக்கண்களை நீர் திறந்திரணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தை என் தலைமுறைகளில் வந்து சேரணும். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பங்களில் தங்கணும். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கணும். ஆண்டவரே என் மண்கண்களை திறக்கும்படிக்காக செய்யும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா கேட்போமா? ஆண்டவரே உம்முடைய பேழைக்குள்ளே நான் பிரவேசித்தாச்சு. நீர் எனக்கு ஒரு பேழையை கொடுத்திருக்கீங்க. அந்த பேழைக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு என் பிள்ளைகளுக்கும் தாங்க ராஜா. நீர்தானப்பா ஹல்லேலூயா எனக்கு நல்லவராய் இருக்கீங்க, வல்லவராய் இருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துடக் கூடாது. நான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு தங்கும்படிக்காக ஆண்டவரே அதை இழக்காதபடிக்கு நான் காத்துக்கொள்ளும்படிக்காக எனக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே தேவனுடைய கண்கள் நீதிமான்மாருக்கு நோக்கமாய் இருக்கிறது போல உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி எங்களை நடத்துவீராக ராஜா. நீதிமான்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய செவி அவர் கூப்பிடுறதுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா செவி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ கூப்பிடும் போது ஆண்டவர் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பா. நீ கூப்பிடாத பட்சத்திலே ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டா. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனே சிறிய கூட்டமே நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவரே நான் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய ஹல்லேலூயா வல்லவராய் இருக்கிற நீ கூப்பிடும் போது நான் உனக்கு பதிலளிப்பேன். ஆமென் ஹல்லேலூயா. நம்மளை பதிலளிக்கிற தேவன், நம்மளை அரவணைக்கிற தேவன். இந்த நாளிலே நம்ம கூப்பிடணும், சத்தமிட்டு கூப்பிடணும். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்திருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய ஒளிக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். தேவன் கொடுத்திருக்கிற சாகியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு மகிமையாக்கி இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தந்தீரப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனே ஹல்லேலூயா எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும். ஒரு நிமிஷத்தை கூப்பிடு. ஹல்லேலூயா குருடனாய மனுஷன் தாவே ஹல்லேலூயா இயேசுவை பார்த்து இயேசுவை யாருக்கு தெரியாமலும் அவன் இயேசுவின் ஹல்லேலூயா சத்தத்தை இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று நினைத்து ஹல்லேலூயா தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு மனமிறங்கு. இயேசு திரும்பி நின்று பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் ஒன்று கேட்டா நான் பார்வை அடைய வேண்டும் தேவனே, நான் பார்வை அடைய வேண்டும். நீங்க சொல்லுங்க தேவனே என் மனக்கண்களை திறந்தருளும், என் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நான் பார்க்கணும் அப்பா, உம்மை நான் தரிசிக்கணும் அப்பா. என் மனக்கண்களை நீ திறந்தருளும்படிக்காக நீ இரக்கம் செய்யும். ஆண்டவரே நிலைமைகள் மாறணும் அப்பா. இந்த ஹல்லேலூயா குருட்டாட்டமான நிலைமைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா மனக்கண்களை திறந்தருளும் ராஜா. இந்த நாளிலே அப்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனே என்னுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும். ஹல்லேலூயா இந்த நாளிலே ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்திலே நான் நன்றி உள்ளவளாய் காணப்படணும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவளாய் நான் காணப்படணும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்கிறவளாய் நான் காணப்படணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரமாணத்தை நான் கைக்கொண்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து காட்டுகிறவளாய் நான் காணப்படணும். எடுத்து காட்டுகிறவளாய் நான் காணப்படணும். நீர் எனக்கு இரக்கம் செய்யும். எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாளிலும் தேவன் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஆமென். எங்களை அன்பாய் நேசிக்கிறாய் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மத்தியான வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஆரம்பம் முதலாக கடைசி வரைக்கும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய கட்டளைகளை பிரமாணங்களை ஹல்லேலூயா கேட்கும்படிக்காக நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நீதிமான் எண்ணப்படும் போது தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டவர்களாய் தேவனுடைய ஹல்லேலூயா சட்டங்களை நாம் கை கொண்டவர்களாய் நாம் காணப்படணும்ப்பா. அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க ராஜா, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும், நான் தகுதி உள்ளவனாய் காணப்பட வேண்டும், நான் தகுதி உள்ளவனாய் உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் ராஜா. இதற்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனே நீர் என்னோடு கூட என்னோடு நடத்தும். நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்துவீராக. அதில் வந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக.
நீரை பொறுப்படுத்திக் கொண்டு ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஹalleluya எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. எல்லா தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆசீர்வாதம் ஹalleluya எங்களையும் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் பின்தொடரும்படிக்காக நீர் இரக்கம் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னை வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே ஹalleluya அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் வந்திருக்கிற அனைவரோடும் என்றைக்கும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.